ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது டே 2 கிளாஸ். டே 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். டே 2 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இடையில உங்களுக்கு ஒரு 3 டேஸ் கேப் இருந்திருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு ஒரு 30 டேஸ்லேருந்து 50 டேஸ் வரைக்கும் இந்த கோர்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நவுன் அண்ட் ப்ரோனவுன். பேசிக்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம். டே 1ல் பேசிக் கிளாஸ் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நவுன் ப்ரோனவுன் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம போக போகிறோம். இது தெரிஞ்சாலே நீங்கள் இங்கிலீஷில் வேறு லெவலில் பேசலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சிந்தியோஸ் சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நவுன். நவுன் அப்படின்னால ரொம்ப பேசிக். ஒரு மொழியில் ஆரம்பிக்கிறது. வேர்டுன்னு என்னன்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில், போன வீடியோவில். இன்றைக்கி நவுன் அதுதாங்க ரொம்ப பேசிக். நவுன்னா என்ன? நவுன் என்றால் என்ன? நவுன் மீன்ஸ் நேம், அதாவது ஒரு பெயர் சொல். பெயர் நவுன் அப்படின்னா பெயர், பெயர் சொல். ஆல் நேம்ஸ் ஆர் நவுன். ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா? நம்மை சுற்றி எவ்வளவு பொருள்களை பார்க்குறோம், மனிதர்களை பார்க்குறோம், செடி கொடி மரம் எல்லாம் பார்க்குறோம், விலங்குகள் பறவைகள் எல்லாமே பார்க்குறோம் இல்லைங்களா? எல்லாமே நமக்கு நவுன் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் அப்படின்னா ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங், ஒருவருடைய பெயர். டினோட்ஸ் த நேம் ஆஃப் எ பர்சன். அடுத்த லோட்டஸ் அப்படின்னா டினோட்ஸ் த நேம் ஆஃப் எ ஃப்ளார். டினோட் அப்படின்னா குறிப்பிடுதல், ஒரு மலரின் பெயரை குறிப்பிடுகிறது. கேமல் அப்படின்னா ஒரு விலங்கினுடைய பெயரை குறிப்பிடுகிறது. டினோட்ஸ் த நேம் ஆஃப் எ அனிமல். நேம் ஆஃப் an animal. At the school denotes name of the place. Name of a place, ஒரு இடத்தின் பெயரை குறிப்பிடுகிறது. at the table அப்படின்னா நேம் ஆஃப் எ திங், ஒரு பொருளினுடைய பெயர். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இங்கே நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு மனிதனாக இருக்கலாம், மலராக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்கும் இல்லையா? அதுதான் பெயர் சொல். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போது அடுத்தது போகலாமா? அடுத்து பாருங்கள். ப்ரோனவுன். ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாமா? ப்ரொனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன் த பிளேஸ் ஆஃப் எ நவுன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அது எங்கே பயன்படுத்துகிறோன்னா, யூஸ்டு இன் த பிளேஸ் ஆஃப் எ நவுன். நவுன் அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சொல்லுங்கள். பெயர் சொல். அந்த பெயர் சொல் எங்கெல்லாம் வருமோ அந்த இடங்களில் ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, டு அவாய்ட் த ரெப்பிட்டிஷன். ரெப்பிட்டிஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதை ரெப்பிட்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிப்பீட் சொல்கிறோம் இல்லையா? ரெப்பிட்டிஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதலை அவாய்ட் தவிர்ப்பதற்காக தான் நம்ம நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். நவுனை தொடர்ந்து சொல்ல முடியாது. ஒரு வாக்கியத்தில் 4 தடவை 5 தடவை நம்ம நவுனை சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் பிகினிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நவுனில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாமே அந்த நவுனை குறிப்பிடணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு பதிலாக ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். நவுன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஆஃப்டர் த நவுன் இஸ் இன்ட்ரடியூஸ்டு. ப்ரோனவுன் எங்கே யூஸ் பண்ணணும்? நவுன் இன்ட்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன். ஒரு சென்டென்ஸினுடைய பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் நவுன் யூஸ் பண்ணேன். எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள் கீழே. முரளி இஸ் எ டாக்டர். முரளிங்கிறது ஒரு நவுன், ஒருவருடைய பெயர். புரிஞ்சுதுங்களா? அப்போ நவுன் சொல்லாமா? அடுத்தது ஹீ ஒர்க்ஸ் இன் ஜிஹெச். இந்த ஹீ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அவர். அந்த அவர் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? முரளி அப்படிங்கிறவர் தான் குறிக்குது. அந்த டாக்டரை தான் குறிக்குது. அப்போ இந்த இடத்துல
இங்கே முரளி குறிக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போது முரளி ஒர்க்ஸ் இன் ஜிஹெச் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்கியமாக இருந்தால் சொல்லும்போது முரளி ஒர்க்ஸ் இன் ஜிஹெச் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஆனால் நம்ம இங்கே தொடர்ச்சியான வாக்கியங்கள் சொல்கிறோம். முரளி இஸ் எ டாக்டர், ஹீ ஒர்க்ஸ் இன் ஜிஹெச், ஹிஸ் பேஷன்ஸ் லைக் ஹிம். இந்த இடத்துல ஹிஸ் அதனுடைய மீனிங் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய அப்படின்னு அர்த்தம். அவருடையனா யாருடைய? முரளியினுடைய, அந்த டாக்டருடைய, இல்லைங்களா? ஹிஸ் பேஷன்ஸ் லைக் ஹிம். அவருடைய பேஷண்ட்டுகளுக்கு அவரை பிடிக்குது, அவரை விரும்புகிறாங்க. அவர் கை ராசிக்காரர், நல்லா பார்க்குறாரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா பீப்புள். சரி, அப்போ லைக் ஹிம், அந்த ஹிம்னா அவரை, ஹிஸ்னா அவருடைய, இங்கே ஹீனா அவர். அப்போ ஹீ, ஹிஸ், ஹிம் இந்த 3 ப்ரோனவுன் இங்கே வந்திருக்குது. இந்த 3 ப்ரோனவுன் இங்கே வரலைன்னா நம்ம எப்படி இந்த சென்டென்ஸ் அமைப்போம்? முரளி இஸ் எ டாக்டர், முரளி ஒர்க்ஸ் இன் ஜிஹெச், முரளிஸ் பேஷன்ஸ் லைக் முரளி. கன்ஃபியூஸ் ஆகுதா? என்னப்பா முரளின்ட்டு என்னமோ வளரிட்டுருக்க அப்படி கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அந்த ரெப்பிட்டிஷன் வருதா, இங்கே ரிப்பீட் ஆகுதா? அந்த ரிப்பீட் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறக்காக தான் நவுனுக்கு பதிலாக இங்கெல்லாம் நவுன் முரளின்னு சொல்லியிருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம ப்ரோனவுன், ஹீங்கிற ப்ரோனவுனு, ஹிஸ்ஸுங்கிற ப்ரோனவுனு, ஹிம்முங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது எவ்வளோ ஈஸியாக ஒரு வாக்கியம் நம்ம அமைக்கிறோம், பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது இல்லைங்களா? புரியுதா உங்களுக்கு? அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகலாங்களா? பர்சன்ஸ் அப்படின்னா இடங்கள். இந்த இடத்துல தன்மை முன்னிலை படற்கைன்னு தமிழில் கொடுத்துருக்குறேன் நான். அது சில பேர்த்துக்கு அது புரியாது. தன்மை முன்னிலை படற்கைன்னா என்னன்னு தெரியாது. அதாவது ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது தன்மை அப்படிங்கிறது நமக்கு, நான், நாங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே பேசக்கூடியது தான் தன்மை. அதே செகண்ட் பர்சன்னா முன்னிலை, நீ, நீங்கள், நமக்கு முன்னாடி நாம் இன்னொருத்தர் கூட பேசக்கூடியது. நம்ம நம்மக்கிட்ட நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கூட பேசுகிறது முன்னிலை. அதே தேர்ட் பர்சன்னா மூணாத்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? படற்கை இடம். அவன், அவள், அது, யாரோ அவங்க, தே, அவர்கள் ப்ளூரல்ல. இதெல்லாம் படற்கை இடங்கள், தேர்ட் பர்சன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இந்த 3 தாங்க இருக்குது இங்கிலீஷில். ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அது எந்தெந்த இடங்களில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், பர்சனல் ப்ரோனவுன். அதுதான் நம்ம இப்போ பார்த்தது. ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னா என்னென்ன வரும், அதோடைய அர்த்தம் என்னன்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட் பர்சனில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொன்னேன். நான், நாங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஐ, நான். வி அப்படின்னா நாம், அதாவது நமக்கு நாமே சொல்லும்போது நாம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றவங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து சொல்கிறதோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறதோ, ரிலேஷன்ஸ் சேர்ந்து சொல்கிறதோ நாங்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம். வி ஆர் நாட் கம்மிங் அப்படின்னா நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறோம். நான் வரலைன்னா ஐ எம் நாட் கம், ஐ டோன்ட் கம், ஐ எம் நாட் கம்மிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? புரிஞ்சுதா? வி டோன்ட் நோ அப்படின்னா எங்களுக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது, இப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி. செகண்ட் பர்சனில் பாருங்கள், யூ, நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான். ரெண்டுக்குமே யூ தான் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தது தேர்ட் பர்சன்னா ஹீ, அவன், ஷீ, அவள், இட், அது, தேனா அவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது இந்த ஃபஸ்ட் பர்சனுக்கு பொசசிவ்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஐ அப்படின்னு ஃபஸ்ட் பர்சனில் ஐ, வி 2 தானே இருக்குது. ஃபஸ்ட் பர்சன்னால் ஐ, வி, நான், நாங்கள் 2 தாங்க இருக்குது ஃபஸ்ட் பர்சனில். அந்த 2 உடைய பொசசிவ்ஸ் எந்தெந்த இடங்களில் எப்படி மீனிங் கொடுக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஐயுக்குரியது 3 இருக்குது. மீ, மை, மைன், அது 3 தாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ மீனா என்னை, எனக்கு அந்த அர்த்தத்தில் வரும். என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது டிட் யூ கால் மீ அப்படின்னு கேட்போம். என்னை, எனக்கு அப்படின்னா ஐனாலும் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் நம்ம பேசும்போது.
அதே மாதிரி எனக்கு கொடு அப்படின்னா கிவ் மீ அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஹெல்ப் மீ எனக்கு உதவு அப்படின்னா ஹெல்ப் மீ. எனக்கு தகவல் தெரிவினா ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ அப்படியெல்லாம் சொல்லுவோம். எனக்கு அப்படிங்கும்போது மீ. மை அப்படின்னா என்னுடைய. மை நேம் இஸ். மை ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட். அதே மை காலேஜ் இஸ் லொக்கேட்டட். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். என்னுடைய காலேஜ் இங்கே இருக்குது, என்னுடைய ஸ்கூல் இங்கே இருக்குது, எங்கள் வீடு இங்கே இருக்குதுன்னு சொல்கிறது. என்னுடைய பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மைன் அப்படின்னா என்னுடையது. ஹூஸ் செல்ஃபோன் இஸ் திஸ்? யாருடைய செல்ஃபோன் இது இங்கே இருக்குது? யாருடைய செல்ஃபோன்? இட்ஸ் மைன். இட்ஸ் மைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹூஸ் ஐடியா இஸ் திஸ்? யாருடைய ஐடியா இது அப்படின்னு யாராவது கேட்டால் இட்ஸ் மைன். இது என்னுடையது. இந்த ஐடியா என்னுடையதா. திஸ் ஐடியா இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா. என்னுடையதுன்னு சொல்லும்போது மைன். அப்போ ஐக்கு 3 யூஸ் பண்ணுவோம். மீ, மை, மைன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வி அப்படின்னு பார்த்தா நாங்கள் ப்ளூரலில் சொல்கிறோம். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர், அவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆர், ஆர்ஸ், அஸ் அந்த மாதிரி இதுக்கும் 3 பொசசிவ்ஸு யூஸ் பண்ணுவோம். இதுக்குரியது, இதற்குரியது. ஃபஸ்ட் பர்சன் விக்குரியது. அதனால தான் பொசசிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆர் அப்படின்னா எங்களுடைய, நம்முடைய அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆர் லக்கேஜ். திஸ் இஸ் ஆர் ஹவுஸ். இது எங்களுடைய வீடு, இது நம்மளுடைய வீடு. திஸ் ஆர் டியூட்டி. இது நம்மளுடைய டியூட்டி, அது எங்களுடைய டியூட்டி. ரெண்டுக்குமே அதே தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா. எங்களுடையது திஸ் லக்கேஜ் இஸ் ஆர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லக்கேஜ் எங்களுடையது அல்லது நம்முடையது, இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுடையது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ப்ராப்ளம் இஸ் ஆர்ஸ் அப்படின்னா இந்த பிரச்சனை எங்களுடையது, நம்மளுடையது. இந்த பிரச்சனை நம்மளோட பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிக்கலான்னு சொல்லுவோம். அது மாதிரி அஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா யூஎஸ். அஸ்னால் எங்களை, எங்களுக்கு, நம்மை, நமக்கு. இந்த 4 இடங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். எங்களை அப்படின்னா அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அல்லது இன்வைட் பண்ணலை எப்படி சொன்னாலும் தே இன்வைட்டேட் அஸ். தே இன்வைட்டேட் அஸ் அப்படின்னா எங்களை அவங்க அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே எங்களை அழைக்கலைன்னா தே டின்ட் இன்வைட் அஸ். தே டின்ட் இன்வைட் அஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே எங்களுக்கு, எங்களுக்கு கொஞ்சம் உதவ முடியுமா நீங்கள்? கேன் யூ ஹெல்ப் அஸ்? கேன் யூ ஹெல்ப் அஸ் அப்படின்னு மற்றவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். அடுத்தது நம்மை. நம்மளை தே டோன்ட் நோ ஆஸ் அப்படின்னா நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு நம்மளை தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது இல்லைங்களா. அது மாதிரி நமக்கு, நமக்கென்ன? வாட் ஃபார் அஸ். வாட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நமக்கென்ன? வாட் ஃபார் அஸ். நம்மளை கூப்பிடுறாங்க அவங்க. தே ஆர் காலிங் அஸ். தே ஆர் காலிங் அஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்வைட் பண்ணிக்கிறாங்க, நம்ம போகணும் அப்படின்னா தே ஹாவ் இன்வைட்டேட் அஸ். தே ஹாவ் இன்வைட்டேட் அஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணும்போது சொல்லலாம். நம்மை அழைத்திருக்கிறார்கள், நம்ம போகணும். ஸோ வி ஷுட் கோ அப்படின்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? எந்தெந்த இடங்களில் நம்ம அந்த இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான். நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குற போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த சின்ன வார்த்தைங்க கூட அந்த சென்டென்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேர்டு கண்டிப்பாக அங்கே யூஸ் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி செகண்ட் பர்சனில் நீ, நீங்களுக்கும் வரும். நீ, யூ, உன்னை, உனக்கு. உன்னை, ஐ நோ யூ, உன்னை எனக்கு தெரியும். உனக்கு, உனக்கு அப்படின்னு சொல்கிறோம். வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்போம். அதே மாதிரி உங்களை எனக்கு தெரியும்னாலும் அதே தான், உங்களுக்கு என்ன வேணுனாலும் அதே தான். அடுத்து யார் அப்படின்னா உன்னுடைய. வாட்ஸ் யுவர் நேம்? கேன் ஐ நோ யுவர் நேம் சொல்லுவோம். கேன் ஐ நோ வாட்ஸ் யுவர் நேம் அப்படி சொல்லலாம். உங்களுடைய 2 பேர்த்து பார்த்து உங்களுடைய குழந்தை என்ன படிக்கிறா அப்படின்னு பேரண்ட்ஸ்கிட்ட கேட்போம் இல்லைங்களா. எங்கே படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? வாட்ஸ் யுவர் சன், வாட்ஸ் யுவர் டாட்டர் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, உங்கள் சன் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா படிக்கிறாங்களான்னு சொல்லணும். அப்படி
யாஸ் அப்படின்னா உன்னுடையது. திஸ் பென் இஸ் யாஸ், கீப் இட். இந்த பேனா உன்னுடையது, எடுத்துக்கோ. டேக் இட், வச்சுக்கோ. கீப் இட், இந்த மாதிரி சொல். உங்களுடையது, திஸ் ப்ராப்ளம் இஸ் யாஸ், ஸோ யூ சால்வ் யார் செல்ஃப். இந்த பிரச்சனை உங்களுடையது, நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. அப்படி சொல்லும்போது இது யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், தேர்ட் பர்சன் போகலாமா? தேர்ட் பர்சனில் அவன், ஹீ. ஹிஸ்னா அவனுடைய. வேர் இஸ் ஹிஸ் வெஹிக்கிள், அவனுடைய வண்டி எங்கே? அவனுடைய வண்டி எங்கே? அவனுடையது, திஸ் இஸ் ஹிஸ் வெஹிக்கிள் அப்படின்னா இந்த வண்டி அவனுடையது. அதே ஹிம்னா அவனை. ப்ளீஸ் கால் ஹிம், ப்ளீஸ் சென்ட் ஹிம், அவனை கூப்பிடுங்க, அவனை அனுப்புங்க. அட்வைஸ் ஹிம், அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் அட்வைஸ் ஹிம், அவனை கொஞ்சம் எச்சரித்து விடுங்கன்னா ப்ளீஸ் வார்ன் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது ஷீ, அவள் அப்படின்னா ஹர். அதே மாதிரி தான் அவளை, அவளுக்கு. இப்போ நம்ம எப்படி ஹிஸ் அவனுடைய அப்படி சொன்னோமோ அதே மாதிரி அவளை, அவளை கூப்பிடுங்க, கால் ஹர், சென்ட் ஹர். அவளுக்கு இதே மாதிரி அட்வைஸ் ஹர், ப்ராக்டிஸ், கிவ் ப்ராக்டிஸ் டு ஹர் அப்படி சொல்லலாம். அவளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்கன்னு. ஹர்ஸ் அப்படின்னா அவளுடைய. அதே அப்பாஸ்ட்ரோஃப் எடுத்துட்டோம்னா, அப்பாஸ்ட்ரோஃப் மார்க் எடுத்துட்டா அவளுடையது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அடுத்து இட்டு, இட்டுனா அதை, அதை தூக்கி போட்டுரு. த்ரோ இட் அவே, அந்த பக்கம் தூக்கி போடு அதை. த்ரோ இட் அவே, அதை. அதுக்கு நான் என்னங்க செய்கிறது? வாட் கேன் ஐ டூ ஃபார் இட், வாட் கேன் ஐ டூ ஃபார் இட், நான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது அதுக்கு. இட்ஸ் அதனுடைய. வேர் இஸ் இட்ஸ் டாப், வேர் இஸ் இட்ஸ் லிட், அதோட மூடி எங்கே, அதனுடைய டாப் எங்கே. வேர் இஸ் இட்ஸ் பேண்ட், ஷர்ட். வேர் இஸ் இட்ஸ் பேர், ஒரு ஷூஸ் இருக்குது, ஸ்லிப்பர் இருக்குன்னா அந்த பேர் ஒன்று தான் இருக்குது, நீ ஒன்று எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லைங்களா? அப்போல்லாம் கேட்கலாம். இட்ஸ்னால் அதனுடையது அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். தே அவர்கள், தேர் அப்படின்னா அவர்களுடைய, தேர்ஸ் அவர்களுடையது, தெம்னா அவர்களை, அவர்களுக்கு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சென்டென்ஸை நீங்கள் இதுக்கும் ஃபார்ம் பண்ணலாம். புரியுது உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ரொம்ப பேசிக். ஆனால் இதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, அந்த அர்த்தம் இருக்குது. அதையும் நம்ம ஒரு சென்டென்ஸில் கொண்டு வர முடியும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த வார்த்தைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறக்காக தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் ஆர்எஸ்என் தியா சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூ ஆல் த கிளாஸ். பாய்.